அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப சுக்கிர பயிற்சி பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் யார், இந்த மாதம் எங்க இருந்து எங்க எத்தனாம் தேதி பெயர்கிறார்? சுக்கிரன் 9 கிரகங்களில் ஆடம்பரங்களை குறிக்கக்கூடிய கிரகம். கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய கிரகம். புராணங்களின்படி அவர் அசுரகுரு என்று அழைக்கப்படுகிறார். அசுரகுரு என்றால் ஆடம்பரமான எதிர்மறையான எண்ணங்களுக்கான தலைவர் அப்படிங்கிறது மட்டுமே அர்த்தம். அந்த சுக்கிரன் இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேசராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலே ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 25 நாட்கள் பயணம் செய்ய போகிறார். சுக்கிரன் ஒரு மாத கிரகம். அவர் குறைந்தபட்சம் 25 நாட்களில் இருந்து அதிகபட்சம் 45 நாட்கள் வரை ஒரு ராசியில் பயணம் செய்வார். அவர் திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய கிரகம். இந்த கிரகம் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை செய்ய போகிறது, உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி நேயர்களே வணக்கம். தனுசு காலபுருஷனின் 9வது ராசி, குருவின் ஆட்சி வீடு. குருவாலே பார்வை செய்யப்பட்டு குருவின் பார்வை கோடி புண்ணியம் என்று நற்பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சுக்கிர பகவான் 5லிருந்து 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் அதிபதி 6ல் வலுப்பெறுகிறார். 6ஆம் அதிபதி வலுப்பெறக்கூடாது என்று ஜோதிடத்தில் ஒரு விதி இருந்தாலும் ராசிநாதனே ராசியை பார்க்கின்ற பொழுது எந்த கிரகம் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய துன்பம் பெரிய துயரம் எதுவும் வருவதற்கான வாய்ப்பு விஷயங்களே கிடையாது. குருவின் பார்வையை உங்களுக்கு அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் உங்களை விடுதலை அடைய வைக்கும். சரி, உங்களோட ராசி தனுசு ராசி. தனுசு குறிக்கோள் கொண்ட ராசி. உங்களுடைய ராசியின் சின்னமே வில். வில் என்பது ஒரு இலக்கை நோக்கி மிகச்சிறப்பாக பாய்ந்து அந்த இலக்கை அடையக்கூடியது. அப்படி உங்களுடைய இலக்குகள் எண்ணங்கள் கண்ணா பின்னாவென்று கண்ட பக்கம் திரும்பாது. எதை ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை ஒன்றை செய்து முடிக்கும் வரை அதை நோக்கிய பயணங்களே உங்களுடைய எண்ணங்களாக இருக்கும், உங்களுடைய சிந்தனைகளாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் ஆட்சி, 11ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் ஆட்சி. மூத்த சகோதரன் சார்ந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கொஞ்சம் அதிகமாகும். அப்ப மூத்த சகோதரோட பெரிய வாக்குவாதங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்களும் உங்கள் மூத்த சகோதரரும் கொஞ்சம் பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும். பிரிந்து இருந்தால் எந்த ஒரு பாதிப்பு தொந்தரவு தொல்லையும் இல்லாமல் நல்லபடியான செயல் விஷயங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். மூத்த சகோதரர் செய்யக்கூடிய எந்த ஒரு உதவியுமே உங்களுக்கு நேரடி பலனாக அமையவே அமையாது. அவர் என்னதான் உதவி செய்ய வேண்டும், உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவருடைய உதவியின் பலன் உங்களுக்கு நேரடியாக நற்பலனை தராது, கொண்டு காலதாமதமாக பலனாக இருக்கும். அல்லது அதனால் நீங்கள் ஒரு சிக்கலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும். அதனால் உங்கள் மூத்த சகோதரோட கருத்து முரண்பாடை வளர்த்து கொள்ளாமல் நமக்கான பிராப்தம் அதுதான் என்று நினைத்துவிட்டு அவரிடம் அண்ணா நலமா அப்படின்ற விஷயத்தோடு அவருடைய உறவை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய பாதையில் முன்னேறினால் உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய ராசியை சூரியனும் புதனும் குருவும் 3 கிரகங்களும் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சூரியன் பார்ப்பதால் உடலில் உஷ்ண சம்பந்தமான சில தொந்தரவு தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பார்ப்பதால் அந்த பிரச்சனை எல்லாமே தீரும். புதன் பார்க்கிறார். புதன் உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதி, பாதகஸ்தானத்தில் வலுப்பெறுகிறார். அப்பொழுது உங்கள் கணவன் மனைவிக்குள் சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதன் என்பது இளைய சகோதரனை குறிக்கக்கூடிய கிரகம். புதன் என்பது நண்பர்களை குறிக்கக்கூடிய கிரகம். புதன் என்பது வங்கி கடன், கூட்டாளி, பாட்டர் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப கூட்டாளியாலோ வங்கி கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும். மற்றபடி செவ்வாய் கேது அந்த கிரகங்கள் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 9ல் செவ்வாய் கேது இருப்பது நல்ல பாக்கியங்களை தரும். மண் யோகம், மண் சம்பந்தமான செல்வாக்கு, தந்தை வழி சொத்து, சித்தப்பா பெரியப்பா அப்பா வழி உறவுகள், இந்த விஷயங்களால் உங்களுக்கு லாப நன்மைகளையே இந்த பயிற்சிகள் உங்களுக்கு செய்யும். இந்த சுக்கிரன் 6ஆம் அதிபதி 6ல் ஆட்சி பெறுவது
உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதும் நீங்கள் கவனம் தேவை. வீடு கட்ட கடன் வாங்க தூண்டும். கடன் வாங்கியாவது வீட்டு வேலையை முடிக்க வைக்கும். வேலையெல்லாம் முடிச்சாச்சு, பெயிண்ட் பண்ணல அப்படின்னா அந்த வண்ணங்கள் தீட்டுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு நிறைய உருவாக்கி கொடுக்கும். அது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். 6ஆம் இடம் என்பது வேலை வாய்ப்பையும் தரக்கூடிய கிரகம். அப்போது உங்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது பெரும்பாலும் பிரைவேட் சம்பந்தமான வேலைகளை தான் நிறைய தோணும். பிரைவேட் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தும். பெண்கள் மேலதிகாரியாக இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு மிகச் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. பெண்களால் லாப நன்மைகள் அடைவீர்கள். பெண்களின் பேச்சு, உங்களுடைய சகோதரியின் பேச்சு, உங்கள் தாயாரின் பேச்சு, உங்கள் மனைவியின் பேச்சை கேட்டு நடந்தால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் அடைவீர்கள். இந்த சுக்கிரனுடைய பயிற்சியில் இந்த தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன வாரியான விஷயங்களை செய்யும்? கேதுவினுடைய நட்சத்திரமான மூலத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வழக்கு வெற்றி கிடைக்கும். மண் சம்பந்தமான விஷயங்கள் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லபடியான செயல் விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அடுத்து பூராடம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். உங்களுடைய நட்சத்திராதிபதி ஆட்சி பெறுகிறார். யாருடைய நட்சத்திரத்தில் ஆட்சி பெறுகிறார் என்றால் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் தற்சமயம் ஆட்சி பெற்று பயணம் செய்ய போகிறார். சூரியன் அரசாங்க வேலைகளை தரக்கூடிய கிரகம். உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்வதால் அப்பா வழியில் லாபம் ஏற்படும். அரசு வேலை வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை அதிகமாக ஏற்படுத்தும். உத்திராடம், இது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி. தற்சமயம் ஒரு 7ஆம் இடத்தில் பயணம் செய்தாலும் தகப்பனாருக்கு உடல் ரீதியான சின்ன சின்ன தொந்தரவு தொல்லைகள் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தகப்பனாருக்கு செரிமானம் சம்பந்தமான கோளாறு, நரம்புகள் சம்பந்தமான சில பிரச்சனை, கழுத்து திரும்ப முடியாத நிலை, இந்த மாதிரியான செயல் விஷயங்கள் என் தந்தைக்கு ஏற்படுத்தும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனமாக இருங்கள். எதிர்வரும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை நாளில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் விரதம் இருந்தால் இந்த கிரகத்தால் வரக்கூடிய தொந்தரவு தொல்லைகள் நீங்கி பல நல்ல விஷயங்கள் மேற்கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. நன்றி.